காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தின் மூலம் தமிழகம் செழிக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, ஹோசூர், சூளகிரி ஆகிய இடங்களில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாடு மக்களுக்கு நலன் பயக்கும் வகையில் அதிமுக அரசு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்திற்கு நிறைவேற்றிய திட்டங்கள் மட்டும் 3 பக்க அளவில் உள்ளதாக குறிப்பிட்டார். சீர்மிகு நகரம், ஸ்மார்ட் சிட்டி, அந்த திட்டத்தின் கீழே பல திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டு காலம் பார்த்தா சேலம் மாநகரம் ஒரு மிகப்பெரிய நவீன மாநகரமாக உருவாக்கப்படும். அம்மாவுடைய அரசு செய்த சாதனை, ஸ்டாலின் அவர்களே 3 பக்கம் இருக்குது. இந்த மாவட்டத்துக்கு செய்த சாதனை மட்டும் 16 பூங்கா, சேலம் மாநகராட்சியில் பஸ் போர்ட், அருமையான பஸ் போர்ட், ஏர்போர்ட் மாதிரி சேலத்துக்கு பஸ் போர்ட் வருது. சென்னைக்கு அருகிலே பிரம்மாண்டமான 2000 கோடியில் உணவு பூங்கா அமைக்க இருக்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறி, பழங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும். தலைவாசல்ல மிகப்பெரிய கால்நடை பூங்கா, 900 ஏக்கரால் 900 கோடியில் உருவாக்க இருக்கிறோம். மிகப்பெரிய கால்நடை பூங்கா. நம்முடைய தரமான பசுக்களை அங்கே உருவாக்கி விவசாயிகளுக்கு தரும். கலப்பின பசு உருவாக்கி தருகின்ற பொழுது விவசாயிகள் அதிகமாக பால் கொடுக்கும். நோய் தடுப்பிலிருந்து, நோயிலிருந்து விடுபடும். அந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தர இருக்கிறோம். தமிழக அரசு விவசாயத்திற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தின் மூலம் நமது மாநிலம் செழிக்கும் எனவும் குறிப்பிட்டார். நான் ஒரு விவசாயி, மரியாதைக்கு கேபி முனுசாமி அவர்கள் ஒரு விவசாயி. விவசாய துன்பங்களை நன்றாக அறிந்தவர்கள். விவசாயிகள் எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அனுபவ நீதியாக நாங்கள் அனுபவித்தவர்கள். கோதாவரி காவிரி நதிநீப்பு திட்டம், கோதாவரி காவிரி நதிநீப்பு திட்டம் வருகின்ற பொழுது தமிழ்நாடு செழிக்கும். திமுக தலைவரின் முதலமைச்சர் கனவு பலிக்காது என்றும் தேர்தலுக்கு பின்னர் தனது அரசியல் வாழ்வு துவங்கும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவு எல்லாம் காணல் நீராகிவிட்டது. அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல். இரண்டிலுமே 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்திலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரியிலே 1, 40 நாடாளுமன்றம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் கூட்டணி போட்டியிடுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம். இப்பொழுது 4 புதிதாக சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அந்த 4லும் வெற்றி பெறும். ஆக மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கு 100 வெற்றி பெறும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முனுசாமியை ஆதரித்து பேசிய முதலமைச்சர், நீரை தேக்கி விவசாயத்தை மேம்படுத்த 1000 கோடி ரூபாயை அதிமுக அரசு ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமரும் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியிலே நாடாளுமன்றத்திலே அவருடைய குரல் ஒலித்து மத்திய அரசிடமிருந்து மருத்துவக் கல்லூரி பெற்றுத் தருவதற்கு அவர் நடவடிக்கை எடுப்பார் என்பதை நேரத்திலே தெரிவித்து, எதிர்க்கட்சிகளால் இன்று வரை பிரதமர் வேட்பாளரையே முடிவு செய்ய இயலவில்லை என்று முதலமைச்சர் விமர்சித்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வைக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பேசுகின்ற பொழுது, காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி அமைத்து ராகுல் காந்தி குறிப்பிட்டது, நான் பிரதமராக பொறுப்பேற்றவுடன் முதல் வேலை காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்.